இருந்தால் அந்த பாரம்பரிய அரசியலாக இதுவே அமையும். அது ஒரு மாற்றமாக விருத்தி அடைஞ்ச ஒரு அரசியலாக இருக்க முடியாது. இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்க இருக்கின்ற சுனில் ஹந்துனத்தி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய குரல் மூலமாக அவர்கள் ஊடாக அவருடைய விடயங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமா என்று தெரியவில்லை. அதனை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 30 வினாடிகளை தாருங்கள். மக்களுக்கு இல்லாத எந்த விதமான வசதிகளும் சுனில் ஹந்துனத்தி அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்டு மக்களுக்கு கொழும்பில் அவர்களுக்கு உத்தியோகபூர்வ வில்லம் தேவையில்லை, ஓய்வூதியம் தேவையில்லை. ஆகவே இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் மாதிரி நீங்கள் போய் கூற வேண்டாம். 24 மணித்தியாலங்களும் நீங்க 24 மணித்தியாலத்துக்குள் இந்த ஓய்வூதியத்தை வெட்டுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கு காலம் தேவையில்லை. ஆகவே நாங்கள் குறிப்பிடுகின்றோம், இந்த கவர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஆணையை நீங்கள் பொய்ப்பிக்க வேண்டாம். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பாரம்பரியமான பள்ளி அரசியலுக்கு நிகராகத்தான் அமையும் இருக்க முடியும். அதே போன்று இந்த அப்படியா இருந்தால் அது பாராளுமன்றத்தை டிக்டாக் செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க முடியும். டிக்டாக் செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளிப்புறமாக இருந்து செய்ய முடியும். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே அமர்ந்து இருந்து கொண்டு அவருடைய பலத்தை காண்பித்திருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேவையான நடவடிக்கையை நீங்கள் முடிக்கும். உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பணியை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிலையில் கட்டளையின் கீழ் மாத்திருந்தான். என்ன உங்களுடைய ஒழுங்கு விதி? எனக்கு இடம்பெற்ற சம்பவத்தை நான் கூற வேண்டும். நான் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றேன். நான் எதிர்கட்சி காரியாலயத்துக்கு நான் உரையாற்ற சென்றிருந்தேன். எனக்கு பாராளுமன்றத்துக்குள்ள எனக்கு தாக்கி இருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வர சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் எவ்வாறு வெளியிலே இருக்க முடியும்? நான் வைத்தியர் ஒருவர் உங்களுக்கு 7 நிமிடங்கள். நிலையில் கட்டளை இலக்கம் என்ன? கௌரவ உறுப்பினர்கள், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண சுயாதீன குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி காரியாலயத்துக்கு வந்து எதிர்கட்சி செயலாளருக்கு முன்னால் மோசமான முறை நடந்து கொண்டார். நாகரிகமற்ற முறையில் அவர் பொருத்தமற்ற வாசனங்களையும் ஊத்தை வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் அது தொடர்பாக முறைப்பாடொன்றை ஒரு சபாநாயகருக்கு குறிக்கணும். அவர் தொழிலாளர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒருத்தராக இருக்கவில்லை. 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தயவு செய்து உட்காருங்கள். கௌரவ நிசாந்த் சமரவீர அவர்கள், உங்களுக்கு 7 நிமிடங்கள் காணப்படுகின்றன. மிக்க நன்றி தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, குழுக்களின் பிரதிநிதி அவர்களே, அமைதியை பேணுங்கள், அமர்ந்திருங்கள். நான் நினைக்கின்றான் எங்களுடைய நேரம் மிகவும் பெருமதியானது. கௌரவ குழுக்களின் பிரதிநிதி அவர்களே, சுனில் சஞ்சய பெரேரா அவர்கள், எனக்கு ஒலி வாங்கியை முடுக்கி விடுங்கள். இவர் ஒரு பாரதூரமான கூற்றை கூறியிருந்தார். அவருக்கு நான் தாக்குதல் மேற்கொண்டிருந்தாக அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த விடயத்தை கௌரவ சபாநாயகருக்கு நான் முற்படுத்துகின்றேன். கௌரவ நிசாந்த் சமரவீர அவர்களை நீங்கள் உரையாற்றுங்கள். உங்களுக்கு 7 நிமிடங்கள். உங்களுடைய உரையை ஆரம்பியுங்கள். கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதிநிதி அவர்களே,
உண்மையிலே இந்த கால நேரத்தை வழங்கி மிக்க உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நான் மிகவும் விரக்தியுடனேயே இந்த கன்னி உரையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. விசேடமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த பாராளுமன்றம் இதுதானா என்கின்ற கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் எழுந்திருக்கின்றது. நான் நிற்கின்ற இந்த நாட்டுடைய மக்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒரு நிகழ்வு தான் இப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் கௌரவ சனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய நாள் பூராகவும் நாங்கள் ஏமாற்றம் அடைகின்றோம். இதுவரையிலும் உரையாற்றிய எந்த ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில சம்பவங்களை மாத்திரம் தூக்கிப்பிடித்து உரையாற்றினார்களே ஒழிய உண்மையிலே இது ஒரு விவாதம் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கவில்லை. எங்களுக்கு தேவையாக இருந்தது நாட்டை கட்டியெழுப்புகின்ற விதமும் அதனை கட்டியெழுப்புகின்ற போயப்படுகின்ற பிணக்குகள் அதற்கு முகம் கொடுக்கின்ற விதம் என்பதை நியாயமான முறையில் விவாதிப்பதற்காகும். அந்த எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த விவாதத்திலே தொடர்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டுடைய மக்களின் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை பெருமதியான நேரத்திலே மிகவும் மோசமான முறையில் முன்வைப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை முன்னெடுப்பதை நான் இந்த உரையின் ஆரம்பத்திலே கவலையோடு தெரிவித்து கண்டனத்தை வெளியிடுகின்றேன். எங்களுடைய மக்கள் ஆணையினுடைய தன்மை தொடர்பாக சில விடயங்களை இங்கே கூறியாக வேண்டும். எங்களுக்கு இந்த மக்களாணையை மக்கள் வழங்கியது 159 ஆசனங்களை வழங்க வேண்டும் என்றது அல்ல. அதற்கு அப்பால் சென்று முழு மக்கள் சமூகமும் தனித்தனியாக வாழுகின்ற ஒரு சமூகமாகவும் இப்பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாக நினைக்கின்ற ஒன்றாக பணியாற்றுகின்ற அலுவல்களை மேற்கொண்ட ஒரு சமூகமாக மாறி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு தர சிறப்பு வாய்ந்த ஒரு மாற்றம் இந்த சமூகத்துக்கு வந்திருக்கின்றது. கடந்த தேர்தலோடு அது வெளிப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே தனித்தனியாக வாழ வேண்டும், வெவ்வேறாக சுயநலமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு அப்பால் சென்று அவர்கள் பொதுநலவாதிகளாக சிந்தித்து கடமையாற்ற புறப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலம் புறவாகவும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற தொலைபேசி அழைப்புகளை பார்க்கின்ற போது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயமான இந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் கட்டி எழுப்புவோம், தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் சென்று நாங்கள் அதுக்குரிய ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்று தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு பொறுப்புகள் காணப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்துக்குள் நடந்து கொள்கின்ற முறையின் போது எதிர்கட்சியினர் உள்ளிட்ட சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த மக்கள் கோருகின்ற அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை மதிப்பளிக்கின்ற விதத்தில் இந்த மோசமான குணங்களை அல்லது தரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று நாங்கள் அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளில் பால் கவனத்தை செலுத்துகின்ற ஒரு இயக்கமாக காணப்படுகின்றது. விசேடமாக எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு அவர்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கின்ற விடயம் நீண்ட காலமான ஒரு வாழ்க்கையை, அதே போன்று அந்த வாழ்க்கையிலே ஒரு சுகதேகியாக வாழ வேண்டிய வாழ்க்கை, அதே சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உணவு, வீடு, ஆடை அணிகலன்கள் எங்களுடைய காலத்தில் சிறிய பருவத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட அடிப்படை தேவைகளை அதை விரிவாக்கம் செய்து கொண்ட கல்கின்ற வாழ்க்கைக்கு வலு சேர்க்கின்ற விடயங்களை கட்டியெழுப்பதற்கான அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த தேவைப்பாடுகள் நோக்கி நாங்கள் செல்வதாக இருந்தால் இந்த நாட்டின் சகல மக்களின் அடிப்படையிலே அவர்களை ஒன்றுபட்டு சிந்திக்கின்ற மக்களாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே நாங்கள் பணியாற்றி இருந்தோம். நாங்கள் மக்களுக்கு எடுத்து கூறியிருந்தோம். தனித்தனியாக இயங்குவதை விடவும் கூட்டாக இயங்குவதனுடைய தேவைப்பாட்டை அவர்களுக்கு வலியுறுத்தியிருந்தோம். கௌரவ சனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உள்ளிட்ட இந்த ஒட்டுமொத்த தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று தேசிய மக்கள் சக்தி இந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு அந்த தேவைக்கு அப்பால் அந்த விடயங்களை வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. முதலாவது சந்தர்ப்பமாக இலங்கை அரசியல் வரலாற்றிலே
இந்த பாராளுமன்றம் ஒரு சுயாதீன அமைப்பாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களால் இயலுமாக செய்யப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பணியாகும். அவ்வாறான ஒரு அரசியல் பேரியக்கம்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் இயக்கமாக மாறியிருக்கின்ற அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்றது. நாங்கள் நினைத்ததை விடவும் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசியல் பேரியக்கம் வெற்றி பெற்றது தொடர்பாக அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அதே போன்று நான் முன்னர் கூறிய அந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யப்படுகின்ற போது சுகாதார அமைச்சுக்கு, கல்வி அமைச்சுக்கு உள்ளிட்ட ஒட்டுமொத்த கருத்திற்குள்ள போதுமான அளவுக்கு வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் காண்கின்றோம் சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு சகல கட்டமைப்புகளும் சமூக கட்டமைப்புகளாக காணப்பட்டு அந்த கட்டமைப்புள்ள அபிவிருத்தியை செய்கின்ற முறைமை தொடர்பாக உயர் அறிவார்ந்த அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை கொண்டு செல்வதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு இயலுமை காணப்படுகின்றது. இவ்வளவு காலமும் சுகாதாரத்துறை போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் எங்கேயாவது ஏதாவது செய்வதற்காக இருக்கின்ற ஒரு நிறுவனமாக அல்லாது ஒட்டுமொத்த பணிகளை செல்கின்ற முக்கியமான அவற்றை செல்லமுறையில் கொண்டு செல்கின்ற வழிகாட்டக்கூடிய ஒரு விதமாகத்தான் இந்த அரசியல் பேரியக்கமாகத்தான் எங்களுடைய இயக்கம் காணப்படுகின்றது. நிதி விநியோகம் மிகவும் குறைந்த அளவிலே காணப்பட்டிருந்தது. ஆகையினால் மக்களுக்கு அவர்களுடைய தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களாக செலவழிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை காணப்பட்டிருந்தது. தங்களுடைய சேவையை பெற்றுக் கொள்கின்ற போது அவர்களுடைய சொந்த பணத்தை செலவழிக்கின்ற விதத்தை அந்த நாடு அதிக அளவில் ஈடுபடுகின்ற போது அது ஒரு ஏழ்மை பெற்ற நாடாக மாறும். அதனை நாங்கள் மாற்றியமைப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கின்றோம். மக்கள் ஒரு பங்காளர்களாக மக்களுடன் நாங்கள் இந்த நாட்டை இந்த சுகாதாரத்துறை, கல்வித்துறை, அந்த முழு கட்டமைப்பையும் அபிவிருத்தி செய்து மிகவும் அறிவார்ந்த புரிதல்களுடன் ஒழுக்க ரீதியான தலையீடுகளை மேற்கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் நாங்கள் வாக்குறுதி இந்த மக்களுக்கு வழங்கி சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன். அர்ஜுன் அவர்கள், நான் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு காரியாலயத்துக்கு 2:30 மணிக்கு சென்றேன். நான் அவரிடம் போய் ஒரு நேரத்தை ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டேன். நான் கேட்டிருந்தேன் எவ்வாறு நேரத்தை ஒதுக்குவது என்றும். எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை பேசுவதற்கு. நாளை தினம் எவ்வாறு எனக்கு தெரியவில்லை. அங்கு அலுவலர்கள் இருந்தார்கள். வேறொரு அறைக்கு என்னை கூட்டி சென்றிருந்தார்கள். மாலை 4 மணிக்கு நேரம் ஒதுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறு நீங்கள் அந்த பேச்சுக்குரிய ஒழுங்கை நீங்கள் ஒதுக்குகின்றீர்கள் என்று கேட்டிருந்தேன். சுஜித் என்கின்ற அலுவலர் இன்னும் ஒரு அலுவலர் தான் கேட்க வேண்டும். அவர்களும் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். கட்சி தலைவர் என்ற வகையில் அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு சுஜித் என்கின்ற அலுவலர் எனக்கு அவர் அடுத்திருந்தார். அவர் எனக்கு தகப்பனுடைய வயதாக இருக்கின்றார். எனக்கு ஒரு வினாடி அதிகமாக தேவையில்லை. அவருக்கு நான் தாக்கல் மேற்கொண்டேன். அவர் தகப்பன் போன்ற வயதில் இருந்தவர். கௌரவ சரோஜா போல்ராஜ் அமைச்சர் அவர்கள், உங்களுக்கு 8 நிமிடங்கள் காணப்படுகின்றன. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, 10வது பாராளுமன்றத்திலே புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு கிடைக்கப்பட்ட மக்கள் ஆணையுடன் விசேடமாக பெண்கள் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் நீண்ட காலமாக செய்த போராட்டத்தின் விளைவாக இம்முறை அதிகளவு பெண் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அது தொடர்பாக சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உண்மையிலேயே மாத்தறை மாவட்ட மக்களுக்கும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தி மீது வரையறையற்ற நம்பிக்கை வைத்திருக்கின்ற மக்களுக்கும் அதே போன்று தனிப்பட்ட முகங்கள் தனிப்பட்ட ஒரு பக்குவமாக வைத்துவிட்டு தேசிய கொள்கைக்காக ஒற்றுமைப்பட்ட மக்கள் சார்பாகத்தான் இந்த மக்கள் ஆணை இந்த பாராளுமன்றத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் 152% இருக்கின்ற பெண்கள் சனத்தொகையிலே, அதே போன்று அதிகளவு வாக்காளர்களில் அதிகளவானவர்கள் பெண்களாக இருக்கின்ற இந்த மத்தியிலே இந்த அரசியலிலே ஒரு பாரிய ஒரு மாற்றம் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது.
அதே போன்று இந்த பெண்களுடைய அரசியல் புரிதல்களை விரிவுபடுத்துவதன் ஊடாகத்தான் இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைந்து இந்த நாடு இவ்வளவு சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டிருக்கின்ற மனிதர்களை காண்கின்ற இயலுமை பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே இம்முறை பாராளுமன்றத்துக்குள் இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளை நிராகரித்து புதிய முகங்களுக்கு அதே போன்று சகல அரசியல் இயக்கங்களையும் புதிய மக்கள் ஆணைக்கு செல்கின்ற ஒரு அடிப்படை காரணமாக இதுவரை இருந்த மோசமான அரசியல் காரணமாக இருந்தது. விசேடமாக இந்த பெண்கள் அவ்வாறானவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். 52% பெண்கள் முக்கியமாக எதிர்பார்த்தது நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு, பொருளாதார சமத்துவம் உள்ள, அதே போன்று நாட்டில் மக்களுக்கு அன்றாட வாழ்வில் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நாட்டில் வாழ்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே தான் அந்த சம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்து இம்முறை அந்த சாம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்துவிட்டு இம்முறை அவர்கள் கொள்கைவாத அரசியலுக்கு மாறி அந்த ஒரே கொள்கையாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சகல புறங்களிலுமே இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இது ஒரு அமோக வெற்றியாகவே நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்ற விடயமானது இது அந்த கொள்கைவாத அரசியல் இலங்கையில் நிலைநாட்டப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இலங்கையில் வசிக்கின்ற மக்கள் மத்தியில் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக மத்திய கிழக்கிலே வீட்டு பணிகளாக செல்கின்ற, அதே போன்று ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற, அதே போது தோட்ட தொழிற்புறங்களை காட்டுகின்ற அந்த பெண்களுடைய வாழ்க்கை நிலைமையை கட்டி எழுப்புவதற்காக தேவையான மாறிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்குரிய அரசாங்கம் அன்றிலிருந்து இப்போது வரை கூறிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் விசேடமாக மத்திய கிழக்கில் மாத்திரமன்று வெளிநாட்டிலே ஊழியர்களாக இருக்கின்ற பெண்களை அவர்களை பயிற்சியை கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அது தொடர்பான சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கும், அதே போன்று சர்வதேச சமவாயங்களுக்கு இயல்பான விடயங்களிலே அவர்களை ஈடுபடுத்தி சேவை பொருளாதாரத்திலே ஒரு பங்காளர்களாக அவர்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் உறுதி பூண்டு இருக்கின்றோம் என்ற கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இலங்கைக்கு வெளியிலும் வசிக்கின்ற மக்கள் தொகையிலே எங்கள் நாட்டுக்குள் போன்றே அவர்கள் தொழிலில் ஈடுபடுகின்ற சகல துறைகளிலுமே துன்புறுத்தலுக்கு அப்பால் அவர்களுடைய சம்பள உரிமைகளை பாதுகாக்கின்ற விதமாக சர்வதேச சட்டங்களால் பாதுகாக்கப்படுகின்ற சேவை நிலையத்தை பெற்றுக் கொள்கின்ற உரிமை அவர்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இலங்கைக்குள் நாளாந்தம் காண்கின்ற ஒரு விடயம் பொது வெளியிலே தொழில் நிலையங்களுக்குள், அதே போன்று கல்வி கற்கின்ற பெறுகின்ற பொது போக்குவரத்துக்குள் நாளாந்தம் துன்புறுத்தலுக்குள்ளாகின்ற பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான எண்ணிக்கை அதிக அளவு காணப்படுகின்றது. உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்பத்துக்குள்ளாகின்ற பெண்கள் சிறுவர்களை பாதுகாப்பதற்கான பாரதூரமான பொறுப்பு அரசாங்கம் என்ற வகையில் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அரசு என்ற வகையில் பொறுப்பாக ஒரு கொன்று இந்த துன்புறுத்தலுக்காக உள்ளாகின்ற விடயங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான சட்ட திட்டங்களை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உடல் உள ரீதியாக மட்டுமல்லாமல் நாங்கள் பாலியல் ரீதியாகவும், அது மட்டுமல்லாமல் வாய்மொழி மூலமாகவும் வன்முறைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று இவ்வாறான அரசியல் களங்களில் கூட எங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு சுதந்திரம் இல்லாத சூழல் ஒன்று அமைவதாக இருந்தால் நாங்கள் இது ஒரு ஜனநாயக நாடாக நினைக்க முடியாது. ஆகவே தான் அந்த ஜனநாயக உரிமைகள் என்பது, ஆண் பெண் சமத்துவம் என்பது, அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நிம்மதியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கப்பட வேண்டும். அதை உறுதி செய்கின்ற ஒரு நாட்டை கட்டாயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்ற உறுதியை நாங்கள் இந்த வேளையில் கூற விரும்புகின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த உடல் ரீதியாக சொல் சார்ந்த துஷ்பிரயோகங்களுக்கு துன்புறுத்தலுக்குள்ளாகின்றவர்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய நாட்டில் சட்ட